Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. We are so grateful to God for this wonderful opportunity that God has given us to come and then fellowship with you guys. இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றிகள். உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I, on behalf of my friends, my church back home in Nagaland and the churches back home in their native, bring greetings in the name of our Lord and Savior Jesus Christ. நானும் என்னுடைய நண்பர்கள் சார்பாக, எங்களுடைய ஊர் நாகாலாந்து சார்பாகவும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலை நாங்கள் கொண்டு வருகிறோம். Trichy is very close to us. திருச்சி எங்க இருதயத்திற்கு ரொம்ப ஏற்றதான ஒரு ஊர். Yeah, because we have a good friend who is from Trichy, so we have always wanted to come here in this place. ஆமா, அவர் நல்ல நண்பர் நான் இருக்கிறதுனால எப்பொழுதுமே அவர் இங்க வரணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அவருக்கு உண்டு, நிறைவேறி இருக்கிறது. Finally we are here and we are very happy. Yeah, I told this before. So கடைசியா நாங்க வந்து சேர்ந்துட்டோம். We are here. Praise the Lord. Lord. So yesterday we visited a place. Ephraim took us to some place where we approached nearby a temple. நேற்றைய தினத்திலே ஸ்ரீரங்கம் பகுதிக்கு நான் அழைத்து சென்றிருந்தேன். அங்கே இருக்கிற அங்கே கலாச்சாரங்களை பார்க்கும்படியாய். We saw a lot of devotees. They were lined up just to go and then worship their God, to offer puja. நேற்று சிறப்பு பூஜை நடைபெற்றதுனாலே அநேகம் ஆயிரமான பக்தர் கூட்டம் அந்த இடம் முழுவதுமாய் அவர்கள் அந்த காத்திருந்த அந்த பகுதியிலே அவ்வளவாய் வெயிலுமாய் காலணிகள் கூட இல்லாமல் அப்படியாய் அவர்கள் கடவுளை தேடுகிற அந்த உணர்வோடு அவர்கள் இருந்தார்கள். When I saw a long queue, when I saw the long line, one thing spoke to my heart. அந்த பெரிய அந்த கியூவை பார்க்கும்போது என்னுடைய இருதயத்திலே ஒரு காரியம் தோன்றினது. I realized that we are the most privileged one because we can worship God anywhere without any boundary, in the church, at home, be it any place. என்னுடைய இருதயத்திலே தோன்றினது, நாம் விசேஷித்தவர்கள், நாம் எங்கும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. Because the Holy Spirit is with us. Amen. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. So Billy Graham once said, I have never known a man who received Christ and ever regretted it. பில்லி கிரஹாம் இப்படியாக சொல்லியிருக்கிறார், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஒருபோதும் விழுந்து போனதில்லை, ஒருபொழுதும் துக்கம் அடைந்ததில்லை என்று அவர் சொல்லுகிறார். He was right. அவர் சரியாய் சொன்னார். There are many bad decisions in my life that I have taken. அநேக தவறான முடிவுகளை என்னுடைய வாழ்க்கையிலே நானும் எடுத்திருக்கிறேன். Many mistakes that I have made, but one thing that I also never regret is accepting Jesus Christ. நிறைய தவறுகளான முடிவுகளை எடுத்திருக்கிறேன். ஆனால் நான் எடுத்த ஒரு முடிவிலே நான் அது ஒருபொழுதும் நான் சந்தேகப்பட மாட்டேன். அது இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த முடிவை. It is not only for us, but I believe every one of us can agree with me that we don't regret because we have accepted Jesus Christ. Amen. ஆமென். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த முடிவை ஒருபொழுதும் நாம் அது நாம் சரியாய் அது எண்ணுவோம். So this morning I want to remind every one of us to allow the Holy Spirit to transform us. இன்றைய நாளிலுமாய் ஆவியானவர் நம்மை உருமாற்ற நாம் இடம் கொடுப்போம். It is a process. Immediately after accepting Jesus Christ, we don't become holy saints. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நாம் பரிசுத்தவான்களாய் மாறிவிடுவது அல்ல. அது ஒரு process, அது ஒரு படிகள். இந்த படிகளை தாண்டி வரும் பொழுது நாம் அந்த பரிபூரணத்திற்கு நேராய் வழிநடத்தப்படுகிறோம். But the good news is God has given us the Holy Spirit that will help us. நல்ல செய்தி என்ன? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். So I want you also to be opened when the Holy Spirit is speaking to you. Never turn your ear away from Him. ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை நீங்கள் காதுகளால் நீங்கள் கேளுங்கள். கவனமாக இருந்த அந்த ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கேளுங்கள் என்று நான் உற்சாகப்படுத்துகிறேன். Allow Him to take complete control of your life. முழு சுதந்திரத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள நீங்கள் அனுமதியுங்கள். Can we do that? Can we do that? அப்படியே நாம் செய்வோமா? Amen. Amen. Hallelujah. Now it is the season of Christmas, so wherever we go in all the churches, Christmas sermon will be going on. நாம் எங்க போனாலும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையா இருக்கிறதுனால எல்லாம் கிறிஸ்மஸ் அந்த வைப் தான் இருக்கிறது முழுவதுமாய். Yeah, and that is very good. I'm not saying it is bad. தவறு என்று சொல்லவில்லை, அது நல்ல ஒரு விஷயம். But sometimes Christmas with a lot of decoration, with a lot of gathering, family coming together and a lot of things going on. சில காரியங்கள் அநேகர் கூடி வருகிறோம், குடும்பமாக கூடி வருகிறோம், பண்டிகைகளை நன்றாய் கொண்டாடுகிறோம். We can be celebrating Christmas without Christ.
இயேசு அல்லாத கிறிஸ்துமஸை கூட நாம் கொண்டாட முடியும். Therefore, we here as a church, none of us should celebrate Christmas without Christ. நாம் நம்முடைய சபை இயேசு அல்லாத கிறிஸ்துமஸை கொண்டாடி விடவே கூடாது. Christ has to be born in our hearts as well. இயேசுவானவர் நம்முடைய இருதயத்திலே அவர் பிறந்திருக்க வேண்டும் முதலாவதாய். Amen. 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 So when we read Luke chapter 2 verse 8 to 20, லூக்கா 2வது அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். yeah, it's a long text, so I'll not be reading it up. But when you get time, you can just go back and read Luke chapter 2. லூக்கா 2வது அதிகாரம் 8 முதல் 20வது வசனம் வரை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டிற்கு சென்று நீங்கள் அந்த காரியங்களை படியுங்கள். When we read this narrative, we can see an angel appearing to the shepherds. இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது தேவதூதன் அந்த மெய்ப்பர்களிடத்திலே தோன்றின காரியம் எழுதப்பட்டது. And when we talk about the shepherd, they are the one whom the people despise the most. அந்த மெய்ப்பர்கள் தான் அன்றைய காலகட்டத்திலே அநேகம் இகழப்பட்ட ஒரு கூட்டம். But still God chose to reveal the greatest news of our Lord and Savior Jesus Christ coming to them. ஆனால் மிக உன்னதமான அந்த நற்செய்தியை அப்படி தாழ்த்தப்பட்ட அந்த மெய்ப்பர்களிடத்திலே வெளிப்படுத்த தேவன் பிரியமாயிருந்தார். And to cut the story short, when the Messiah, when Jesus Christ was revealed to them, சுருக்கமாய் சொல்லுகிறேன், மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பொழுது they end up glorifying and praising God. அவர்கள் தேவனை இயேசுவை துதித்து அவர்கள் ஆராதிக்க தொடங்கினார்கள். Also when we read Matthew chapter 2, மத்தேயு 2வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். I'm sure we all are familiar about this story. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற பகுதி தான் இது. Here we see the wise men coming from the east. நமக்கு அந்த 3 wise men, தமிழ்ல 3 சாஸ்திரிகள் அவர்கள் வந்த சம்பவம் நமக்கு தெரிந்திருக்கும். So who are these wise men? யார் இந்த சாஸ்திரிகள்? They were not the Jews. அவர்கள் யூதர்கள் அல்ல. They were not the priests. They were not the Levites. அவர்கள் பரிசேயர்களோ அவர்கள் லேவியர்களோ ஆசாரியர்களோ அல்ல. Yeah. To us it sounds very nice. The wise men, it sounds very nice. கேட்பதற்கு நல்ல வார்த்தையா இருக்கு. சாஸ்திரிகள் அவர்கள் அறிவுள்ளவர்கள், நல்லா இருக்கு கேட்பதற்கு. But let's not forget, they are Gentiles. The Jewish despise them. ஆனால் அவர்கள் புறஜாதிகள், யூதர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், யூதர்களுடைய பார்வையிலே அவர்கள் ரொம்ப கீழ இருக்கிற அவர்கள் ஜாதிகள். The Jewish never considered them to be part of God's family. யூதர்கள் அவர்கள் குடும்பத்திலே, தேவனுடைய குடும்பத்திலே ஒருவராக அவர்கள் கருதவே இல்லை அவர்களை. So like those shepherds who were despised, even this Gentile, even this wise men were Gentiles. எப்படி அந்த மெய்ப்பர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களோ அதே போலதான் இந்த சாஸ்திரிகளும் யூதர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள். But our God is amazing. He chose to reveal himself to those people whom people were not expecting. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் இரக்கம் அன்பு உள்ளவர். அவர் இப்படிப்பட்டவர்களை தான் தெரிந்து கொள்ள அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God did not choose himself to reveal himself through the elites or through the Jewish people. I mean, not to the elites, but அவர் அதிகாரம் உள்ளவர்களிடத்திலேயோ யூதர்களிடத்திலேயோ பெரிய ஆட்களிடத்திலேயோ அரசர்களிடத்திலேயோ அவரை வெளிப்படுத்த அவர் விருப்பம் கொள்ளாமல் இவர்களிடத்தில் வெளிப்படுத்தினார். But he allowed those downtrodden people to first come and then worship him. இப்படிப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் முதலாவதாய் தேவனுடைய ராஜ்யத்திலே துதிப்பதற்காய் தேவன் பிரியம் கொண்டார். That same God is inviting us again even this morning. அதே கர்த்தர், அதே கடவுள் இப்பொழுதுமாய் நம்மையும் அவளை அழைத்திருக்கிறார். When we accept him, அவரை எப்பொழுது ஏற்றுக்கொண்டோமோ it should result us in glorifying and praising him. Amen. அவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலுமாய் அவர் நாமம் மகிமைப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Everyone looks so sad when I'm talking about the good news here. நான் நல்ல செய்தி சொல்லிட்டு இருக்கேன், அதனால சந்தோஷமா இருங்க. We should be happy. சந்தோஷமா இருக்கணும். Because this is the greatest news that we have ever heard. ஆமென். இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான பெரிய நற்செய்தியான சுவிசேஷம். Now coming back, when we look at Bethlehem, நாம் இந்த பெத்லகேமை பார்க்கும் பொழுது இயேசு பிறந்த ஊரை, even Bethlehem is not a significant place. It is a very small town. அதுவும் ஒரு பெரிய பகுதியில இல்ல, அது ஒரு சின்ன ஒரு பகுதி தான் பெத்லகேம். But this was a place where Jesus chose ஆனால் to be இந்த born. பகுதியை இயேசுவானவர் தெரிந்து கொண்டார் அவர் பிறப்பதற்காய். We all know the story what happened to those babies when Jesus was born, right? Many babies were killed. அநேக குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், அந்த சம்பவம் நமக்கு தெரிந்திருக்கும். And when we read this passage, I'm sure we all will be reminded
what happened when Moses was born. இந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது நமக்கு மோசேவினுடைய காலத்தில் என்ன நடந்தது என்பதும் நம்ம நினைவுக்கு வரும். Even in Egypt, this happened. When Moses was born, many babies were killed. எகிப்திலே மோசே பிறந்த பொழுதுமாய் அநேக குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். But now, the good news is that now, Jesus Christ, ஆனால் என்ன நல்ல செய்தி, இப்பொழுது இயேசுவானவர் இங்கு பிறந்திருக்கிறார். Jesus Christ is going to come and then redeem us. ஆனால் அவர் பிறந்ததின் நோக்கம் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய் அவர் He பிறந்திருக்கிறார். is going to turn this place of mourning into joy. அவர் இந்த துக்கமான ஒரு சூழ்நிலையை அவர் சந்தோஷமாய் மாற்றும்படியாய் பிறந்திருக்கிறார். Bringing salvation to every one of us. எல்லோருக்கும் ரட்சிப்பை வழங்கும்படியாய் அவர் பிறந்திருக்கிறார். Amen. ஆமென். See, even today we come in here being part of you. நானும் இன்றைக்கு என் குழுவாய் இங்கு வந்திருப்பதும் கூட It is all because of what Christ has done 2000 ஆண்டவர் years back. இயேசுவானவர் அன்று பெத்லகேமிலே என்ன செய்தாரோ அதன் விளைவாய் தான் நாங்களும் இப்பொழுது இங்க வந்திருக்கிறோம். See, we look different, we eat different, maybe we smell different, maybe we does think different. நாம் பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருக்கிறோம். நாம் உணவு முறை வேறே, நம்முடைய கலாச்சாரங்கள் வேறே, நம்முடைய மனமும் வேறே, ஆனாலும் ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார். But what is uniting us here today? ஆண்டவர் எது நம்மை இணைக்கிறதா இருக்கிறது? It is just because of the love of Christ. ஆண்டவருடைய அன்பு மாத்திரமே. We have become part of God's family. Amen. நாம் எல்லோரும் தேவனுடைய குடும்பமாய் மாறி இருக்கிறோம். So like we have heard, like we have read from the Bible, when they encountered Jesus Christ, they did not stay idly. நாம் படித்திருக்கிறோம், அவர்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் இருக்கவில்லை. Even the shepherds start to praise God. Even those wise men started to worship Him. அந்த மெய்ப்பர்களும் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். சாஸ்திரிகளும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். So if you and I also have accepted the gospel, நாம் ஆண்டவர் இயேசுவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டோமோ we can't be silent anymore. நாம் அமைதியாய் இருக்க முடியாது ஒரு பொழுதும். So let me ask you this question. நான் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன். Are we proclaiming the gospel? நாம் ஆண்டவர் இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோமா? Are we demonstrating the love of God in our life? இயேசுவின் அன்பை நாம் பிரதிபலிக்கிறோமா வாழ்க்கையிலே? You don't have to answer us. அந்த கேள்வி பதில் வேண்டாம். Just ask yourself that. ஆனால் உங்களிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். So today we need to be responsive. You and I need to be responsive to God speaking to us. ஆண்டவருடைய இந்த செயலுக்காய் நம்ம ரெஸ்பான்சிபிள் உள்ளவர்களாய் நாம் அந்த காரியத்திற்கு இருக்க வேண்டும். We can't be content with the gospel ourselves. நாம் நமக்குள்ளே அந்த சுவிசேஷத்தை அடக்கி வைத்துக் கொள்ள கூடாது. Because the nature of the gospel itself cannot keep us silent. ஏனென்றால் அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த சாறு அந்த காரியம் அதை அடக்கி வைக்கிற ஒரு பொருள் அல்ல. When we all first come to the Lord, we are full of zeal. நாம் ஆண்டவர் இயேசுவினிடத்திலே வந்த அந்த நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது எவ்வளவு வைராக்கியமாய் நாம் இருந்தோம். But as days goes on, ஆனால் காலங்கள் ஓடும் பொழுது sometimes that fire அந்த அனலானது கொஞ்சம் குறைந்து கொண்டே அது போகிறதா இருக்கிறது. becomes small at times. கொஞ்சம் குறைந்து கொண்டு போகிறது. Or some of us even stop completely. சிலர் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி அதே இடத்திலும் நின்று விடுகிற காரியமும் உண்டு. But today I want to remind every one of us again that we are all called to be the disciples, not just a believer. ஆனால் இன்று நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், நாம் அழைக்கப்பட்டது விசுவாசிகளாய் மாத்திரம் இருந்து விடவில்லை, ஆண்டவர் இயேசுவிற்கு சீஷர்களாய் இருக்கும்படியாய். So if we are going to talk about discipleship, this topic is very big, but I believe that my brother is doing already here. சீஷத்துவத்தை குறித்து பேச வேண்டும் என்றால் பெரிய சப்ஜெக்ட். நான் நம்புகிறேன் என்னுடைய சகோதரன் இங்கு அந்த காரியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்று. So let's just look at one point. That is about the restlessness after transformation. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். the restlessness, அதாவது ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த ஏற்படுகிற உருமாற்றம், அது நம்மை அமைதியாய் வைத்திருக்கிற உருமாற்றம் அல்ல, நம்மை செயல்படுத்தக்கூடியதாய் இருக்கிற அந்த காரியத்தை நான் பேச போகிறேன். When we read Mark chapter 5 verse 18 to 20, மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18 முதல் 20வது வசனத்திலே இப்படியாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Chapter 5 as a whole, this is about a man who was possessed by demon. இந்த மார்க் 5வது அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அது ஒரு மனிதன் அந்த அசுத்தாவியினால் அவன் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். So this is a very beautiful story. அருமையான ஒரு நல்ல ஒரு நரேட்டிவ், அது கதை இது. Jesus restored this man.
ஆண்டவர் இயேசு இந்த மகனை சீர்படுத்தினார். And in verse 19, let's read it. 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்க டிவிலையும் முடிஞ்சா டெலிகாஸ்ட் பண்ணுங்க. மார்க் 5வது அதிகாரம் 19வது வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். See, when this man was restored, Jesus told him to go to your own people and tell them how much the Lord has done for you. அவன் சுகமாக்கப்பட்ட பிற்பாடு, அவன் இயேசுவை விடுதலை ஆக்கின பிற்பாடு, அவன் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ போய் உன்னுடைய இனத்தார்களிடத்திலே நீ சொல்லு இந்த நல்ல செய்தியை. So even this applies to us even today. நமக்கும் இது இன்றைக்கும் பொருந்தும். If you and I have truly accepted the gospel, you and I have to go and tell to the people. நாம் உண்மையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போமானால் நாமும் இப்படியாய் புறப்பட்டு சென்று இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். If we read the whole gospel of Mark, இந்த மார்க் சுவிசேஷம் முழுவதுமாய் நாம் படிக்கும் பொழுது, there are many instances where the people, including the disciples, they were not able to understand what the gospel is all about. அநேக முறை நாம் பார்க்க முடியும், சீஷர்கள் இயேசு சொல்லுகிற காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இருந்தார்கள். So that is the reason why Jesus did not allow those people to go and then preach the gospel immediately. அதனால தான் ஆண்டவர் இயேசு அவர்களை முதலாவது உடனே போய் அவர்களை சுவிசேஷம் சொல்ல அனுமதிக்கவில்லை. நிறைய இடங்களிலே நாம் பார்க்கிறோம். Even in Mark chapter 1 verse 40 to 44, மார்க் 1வது அதிகாரம் 40 மற்றும் 44வது வசனங்களில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். this is the narrative about Jesus healing a leper. இயேசுவானவர் அந்த லெப்பர்ட், அந்த குஷ்டரோகியை சுகப்படுத்தின காரியத்தை நாம் வாசிக்கிறோம். He was healed, but here Jesus did not allow him to go and tell இவன் to others. சுகமாக்கப்பட்டான், ஆனால் இயேசுவோ இவனை நீ போய் என்னை பற்றி சொல் என்று அனுமதிக்கவில்லை. Also in Mark chapter 5 verse 35 to 43, மார்க் 5வது அதிகாரம் 35 43 வசனங்கள் வரை, this is about Jesus raising Jairus' daughter. யவீருவினுடைய மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிற சம்பவம் இங்க இருக்கிறது. Even here he gave the strict order not to tell anyone. ஆண்டவர் ஒரு கட்டளையே கொடுத்தார், இதை பற்றி வெளியே சொல்லிடாத என்ற கட்டளையும் கொடுத்தார். Also in Mark chapter 7 verse 31 to 37, Jesus healed a deaf and a mute man. மார்க் 7வது அதிகாரம் 31 முதல் 37 வரை வாசிக்கும் பொழுது, அந்த காது கேட்க முடியாதவனை, ஊமையானவனை கர்த்தர் சுகப்படுத்தி அவனையும் வேண்டாம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். So here is also the same response from Jesus. Jesus told him to be silent, not to tell anyone. அதே இயேசுவான இவரிடத்துல சொல்லாத, அமைதியா இரு என்று சொன்னார். So now I'm sure you all, including me, we must be wondering why Jesus did not allow in some instances to go and then tell people. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கிறது, ஏன் இயேசு ஒரே இடத்தில் மாத்திரம் போய் சொல்லினாரு, மீது அநேக இடத்திலே சொல்லாத ஆண்டவர் சொன்னார் என்பதை. And why only in this specific narrative about this demon possessed man who was restored, Jesus told only him to go and then tell the people. இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு ஏன் இந்த பிசாசு பிடித்தவன் சுகமாக்கப்பட்டானே அவனை மாத்திரம் நீ போய் சொல் என்று ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும்? The reason is because this demon possessed man who was restored clearly understood what the gospel truly is. ஏனென்றால் இந்த சுகமாக்கப்பட்டவன், இந்த விடுதலையாக்கப்பட்டவன், அவன் முழுவதுமாய் அவன் சுவிசேஷத்தை புரிந்து கொண்டான். Jesus stopped the others because they could not fully grasp what the gospel is. They thought gospel is only about getting healed, about getting rich, about getting healing in their family members. மற்றவர்களை ஆண்டவர் சொல்ல வேண்டாம் என்று சொன்னதன் காரணம் அவர்கள் முழுவதுமாய் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் என்ன தெரிந்து கொண்டார்கள்? இயேசுவை நம்பினால் சுகம் உண்டு, இயேசுவை நம்பினால் விடுதலை உண்டு என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். சரியாய் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இயேசுவை. But this demon possessed man who was restored clearly understood that gospel is beyond the physical needs, beyond the physical healings. இந்த சுகமாக்கப்பட்டவன் அவன் புரிந்து கொண்டான், இயேசுவானவர் சுகமளிக்கிறவர் மாத்திரமல்ல, அதை காட்டிலும் அவர் மேலானவர் என்பதை புரிந்து கொண்டான். So what can we learn from this today? நாம் இந்த பகுதியிலிருந்து என்ன நாம் படிக்க முடியும்? See, whenever we read the Bible, we should always bring it back to us. நாம் எப்பொழுதெல்லாம் வேதத்தை படிக்கிறோமோ அது திரும்பவுமாய் நம்மிடத்திலே பேச வேண்டும். It is not just a history book that is recorded about what happened 2000 years back. அது வெறும் அது கலாச்சார புத்தகமா, ஹிஸ்டரி புக் கிடையாது. அது தேவனுடைய வார்த்தை, பேசுகிற வார்த்தை. This book is still very alive to us. இன்னமும் இது உயிருள்ள வார்த்தையாய் The நம்மிடத்தில். same Holy Spirit that spoke to them is speaking to us today. அதே பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்திலே பேசினவர் நம்மளிடத்திலும் பேசுகிறார். So I want to tell you all that we are all disciples. நாம் எல்லோரும் சீஷர்களாய் நாம் தேவனுடைய பார்வையில இருக்கிறோம். And sometimes in our journey we might fall. நாம் நம்முடைய பிரயாணத்திலே
விழுவதும் உண்டு. Sometimes we may not understand why things are happening. சில நேரங்களிலே நாம் புரிந்து கொள்ளாமலும் போக முடியும். ஏன் இப்படியாய் காரியம் நடக்கிறது என்ற குழப்பங்கள் உண்டு. But we don't have to understand everything what God is doing. ஆனால் நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமில்லை. All we need to do is trust Him. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரிடத்தில் விசுவாசம் For உள்ளவர்களாய். when we are in the hands of God, we are always safe. அவருடைய கரங்களிலே நாம் உள்ள வரையிலுமாய் நாம் பாதுகாப்பாய் தான் இருக்கிறோம். Now let's come to second point, that is about the restlessness even in the midst of opposition. இரண்டாவது உடைய காரியமாய் the restlessness in the midst of the opposition, எதிர்ப்புகள் மத்தியிலுமாய் ஆண்டவருக்காய் நாம் பிரகாசிப்பது. I chose this text from Acts chapter 4 verse 18 to 20. அப்போஸ்தலர் அதிகாரத்திலிருந்து நான் இந்த பகுதியை நான் எடுக்கிறேன். Peter and John faced a lot of opposition பேதுருவும் யோவானும் அநேக உபத்திரவங்களை அவர்கள் from சந்தித்தார்கள். the religious authorities, specifically from the Sanhedrin after healing a man. அந்த ரிலீஜியஸ் கம்யூனிட்டி, அந்த பரிசேயர்கள், அந்த சதுசேயர்கள், இவர்களுடைய காரியங்களிலிருந்து அநேக உபத்திரவங்களை அவர் The சந்தித்தார்கள். people were against him. They came to stop them. அநேக முறை இவர்களை தடுத்து நிறுத்தும்படியாய் ஜனங்கள் வந்தார்கள். But even in the midst of opposition, அந்த உபத்திரவங்களின் நடுவிலும் Peter and John responded firmly, saying that their commitment is to obey God rather than human authorities. அந்த இருவரும் சொன்னார்கள், நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்பதை காட்டிலும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதே மேல் என்று அவர்கள் சொன்னார்கள். Today, even in our localities, even in our context, நாம் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய ஊர்களிலுமாய் there are lots of challenges, there are lots of threats. அநேக உபத்திரவங்கள், அநேக மிரட்டல்களும் உண்டு. But those things should not stop us. அவைகள் நம்மை ஒருபொழுதும் தடுத்து நிறுத்த முடியாது. Because when we are filled with the Holy Spirit, ஆவியானவரால் நிறையப்பட்டிருக்கும் பொழுது He will show His will to us. அவருடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்துவார். I'm not saying that there will be no problem. I'm not saying that there will be no persecution. நான் சொல்லவில்லை உபத்திரவமே இல்லை என்று நான் சொல்லவில்லை. But even in those midst, the Holy Spirit will help you. He will give you the boldness to proclaim the good இந்த news. உபத்திரவங்கள் நடுவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறவர், தைரியத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். So I want to encourage every one of us. உங்களை நான் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். Let us be bold even in the midst of opposition. உபத்திரவங்களின் நடுவே நாம் தைரியம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம். And the third point is the gratitude heart. நாம் நன்றி நிறைந்த இருதயம் என்கிறதாய் மூன்றாவது காரியமாய் நாம் பார்ப்போம். This is taken from Luke chapter 17. லூக்கா 17வது அதிகாரத்திலிருந்து இந்த பகுதியை நான் எடுத்திருக்கிறேன். It's about the 10 lepers who came to Jesus for healing. இந்த 10 குஷ்டரோகி சுகமாக்கப்பட்ட சம்பவம். So I don't have to go detail even about this story, நான் முழுவதுமாய் அது சொல்ல because வேண்டும் என்று I know இல்லை. that you all are also very clear about this story. உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் இந்த காரியங்கள் என்று So நான் when we நினைக்கிறேன். read about this story in Luke chapter 17, we will see 10 lepers who were desperately crying out to Jesus for healing. இந்த பகுதியிலே இந்த 10 இவர்கள் 10 பேரும் ஆண்டவரிடத்திலே சுகத்தை எதிர்பார்த்தவர்கள் அப்படியாய் வந்தார்கள். They were crying out with a loud voice. That's what the Bible says. இந்த குஷ்டரோகிகள் சத்தமாய் அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள், அழுதார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. And every one of them got healed physically. எல்லோரும் சரீரத்திலே சுகம் அடைந்தார்கள். Amen. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Stotram. ஸ்தோத்திரம். But the story did not end from here. ஆனால் இந்த சம்பவம் இங்கு நிறைவடையவில்லை. Those 9 people were only concerned about the physical healing. இந்த 9 பேரும் வெறும் சரீர சுகத்தை மாத்திரம்தான் அவர்கள் நோக்கி இருந்தார்கள். But there is this one man who was a Samaritan. ஆனால் இந்த சமாரியனாகிய இந்த ஒருவனோ He came back to Jesus and praised him இயேசுவினிடத்தில் திரும்பி வந்து அவன் ஆராதனையே செய்தான். because he knew that his healing was more than physical. அவனுக்கு தெரிந்திருந்தது இந்த சுகம் சரீரத்தை காட்டிலும் மேலானது என்று. So this is also a reminder, a clear reminder for us. இது இன்னமும் நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற ஒரு செய்தியா இருக்கிறது. We tend to seek God only when we are weak, only when we are poor. நாம் அநேக நேரம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, வியாதியா இருக்கும் பொழுது மாத்திரம் தேவனை நாம் தேடுகிறவர்களாய் இருந்து விடுகிறோம். But when God bless us, ஆனால் ஆண்டவர் எப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறாரோ we tend to forget him. அவரையே நாம் மறந்து விடுகிற சாரியமும் உண்டு. Sometimes we think that only the poor people need God, only the rich people are enjoying life, but the same problem goes to everyone.
நாம் சில நேரம் நினைப்போம் வெறும் ஏழைகளுக்கு தான் கடவுள் தேவை, பணக்காரர்களுக்கு ஒன்றும் கடவுள் தேவையில்லை என்று நாம் நினைப்போம். So what I want to encourage every one of us again is, நம்ம ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். discipleship is a journey. சீஷத்துவம் என்பது அது ஒரு process, அது பிரயாணம். So don't give up, Don't give up, விட்டு கொடுத்து வராதீங்க. but keep walking with the Lord. ஆண்டவரை கரத்தை பிடித்து நீங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருங்கள். You will surely see the faithfulness of God if you don't give up. ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒவ்வொரு காலங்களிலேயும் நீங்கள் தெரிந்து கொள்ளுவீர்கள். We have to come to the feet of Jesus to learn from him. அவருடைய பாதத்திலே நாம் வந்து அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். Looking at you all, I'm very happy உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. because I believe that you all are growing in discipleship. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சீஷர்களாய் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் Yeah, it's not only coming on Sunday, listening to sermon and going back home and then coming back on the next Sunday. இது வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரை ஆராதித்து திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வருகிற ஒரு காரியம் அல்ல. Discipleship is a lifestyle. It is more than what we only do on Sunday. சீஷத்துவம் என்பது இந்த வார ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, அது எல்லா நாட்களிலேயும் அது காரியமா இருக்கிறது. And one thing that I want to encourage my sisters and the women present here. என்னுடைய சகோதரிகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன். Don't think that you are anything less. நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் குறை உள்ளவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். If you have been called by God, நீங்கள் ஆண்டவர் இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால், you also can be a pastor. நீங்களும் பாஸ்டராக கூட இருக்கலாம். You can be a missionary. நீங்கள் மிஷனரியாக கூட You இருக்கலாம். can be an apostle. நீங்கள் அப்போஸ்தலனாக கூட இருக்கலாம். If God has called you, you have to respond to that. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேள்விப்பட்டால் அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய ஒப்புக்கொடுங்கள். Don't be scared. பயப்படாதீர்கள். If you have heard the voice of God that you are called and you are still scared, how to respond to it? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும் இதெல்லாம் நமக்கு எப்படி, நம்ம பெண்களா இருக்கிறோமே என்று அப்படி நினைத்து விடாதீர்கள். This morning I'm giving you a confirmation that God has called you into ministry. நான் உத்தரவாய் தேவனுடைய கன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். See, at times when we read our Bible, when it comes to 1 Corinthians chapter 14 and in 1 Timothy, 1 கொரிந்தியர் 14 முதலாவது தீமோத்தேயு எல்லாம் படிக்கும் பொழுது there are some verses that says women should remain silent in the church, right? அங்க படிக்கும் பொழுது பெண்கள் வந்து அமைதியா இருக்க வேண்டும், சபையிலே பேசக்கூடாது என்பதெல்லாம் அப்படியாய் தெரிகிறது அந்த இடங்களிலே. So by reading those things we feel like this means I am not supposed to lead the church or I'm not supposed to be a pastor. நான் இதெல்லாம் படிக்கும் பொழுது நம்மலாம் ஊழியம் செய்யக்கூடாதோ, நம்மலாம் பாஸ்டரா இருக்கக்கூடாதோ, மிஷனரிகளா இருக்கக்கூடாதோ என்பது போல தோன்றும். But Paul never intended that. ஆனால் பவுல் அந்த இடத்திலே அப்படியாய் அவர் எண்ணம் கொண்டு குறிப்பிடவில்லை. Today I'll not give a seminar on that, but I have told my brother to give a seminar on this, women in ministry. நான் என் இடத்துல சொல்லியிருக்கிறார், இவர் விமன் இன் லீடர்ஷிப், பெண்கள் தலைமைத்துவத்திலே அவர்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தரங்கை நடத்து என்று அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். Because that is about the order in the church that Paul was talking about. பவுல் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிற காரியம் சபையிலே ஒழுங்குகளை குறித்து, அந்த காலத்திலே அந்த சபையிலே நடந்த பிரச்சனைகளின் நடுவாய் அவர் குறிப்பிட்டிருக்கிற ஒரு காரியங்கள். Because when we read the whole Pauline letter, ஆனால் அந்த பவுலுடைய மொத்த அந்த பவுலுடைய அதிகாரங்கள், பாலின் லெட்டர் என்று சொல்லுவார்கள், மொத்த பவுலுடைய நிருபங்களை நாம் பார்க்கும் பொழுது we can see a lot of women working along with Paul. அநேக ஸ்திரீகள் பவுலோட கூட சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். Even Apostle Junior's name was mentioned. Even Priscilla was mentioned, who were an apostle not less than any other man. அப்போஸ்தலனாகிய ஜூனியா என்பவர்கள் ஒரு பெண்மணி, அவர்கள் அப்போஸ்தலன் என்று பவுலே அவர்களை வரவேற்கிறார், பாராட்டி இருக்கிறார். ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு கதாபாத்திரங்கள். ஆகவே ஆண்டவர் பெண்களை உபயோகப்படுத்துகிறார் ஊழியத்தில். Also in Acts chapter 2 verse 17, it is very clearly said that the Spirit is promised to all people, including sons, daughter, man and woman. அப்போஸ்தலர் 2:17வது அதிகாரத்திலே ஆவியானவர் எல்லோருக்கும் அவர் வழங்குகிறவராய், ஆண்கள் மாத்திரமல்ல பெண்கள், சிறு பிள்ளைகள் எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். So I want to encourage you, if God has called you, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார் என்றால் you have to respond to that call. நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். Amen. ஆமென்.
Finally, what I want to encourage us and then close with this is ஒரு காரியத்தை சொல்லி நான் உற்சாகப்படுத்துகிறேன். God has called each one of us கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். with different giftings in our life. வெவ்வேறான வரங்களை கொடுத்து கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். We cannot do what you are doing. நீங்கள் செய்வதை நாங்கள் செய்ய முடியாது. Maybe you cannot do what we are doing. ஒருவேளை நாங்கள் செய்வதை நீங்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம். But there is the beauty in the body of Christ. ஆனால் அதுதான் தேவனுடைய அந்த 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 சரீரத்தில் இருக்கிற அழகு. Yeah, God has called each one of us. ஆண்டவருக்கு ஒவ்வொருவரும் தேவை. Some of us to preach, சிலர் போதிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். some of us to serve, சிலர் ஊழியம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். some of us to teach. சிலர் கற்பிக்கிறவர்களாய் டீச்சர்ஸ் ஆய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So likewise every one of us are called in God's ministry. ஒவ்வொருவரும் இப்படியாய் ஒவ்வொரு விதமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Maybe the way we do things can differ. நாம் செய்கிற காரியங்கள் வேறு விதமாய் இருக்கலாம். Because not everyone will start a church, right? எல்லாம் ஒவ்வொருவரும் சபையை ஆரம்பித்து விடுவாங்க. Yeah, some of us will be working in the office. சிலர் அலுவலகங்களிலே வேலை Some செய்யலாம். of us will be in the schools, in the schools teaching. சிலர் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே நீங்கள் ஆசிரியர்களா இருக்கலாம். But wherever you are, live out a life that is worthy of your calling. ஆனால் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நீங்கள் அந்த வேலை இடங்களிலே நீங்கள் இருங்கள். And finally, இறுதியாய் the final point. இறுதியின் காரியமாய் None of us have an excuse for this. நம் ஒவ்வொருவருக்கும் எக்ஸ்கியூஸ் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. All of our giftings might differ from one another. ஒவ்வொருவருடைய தாளந்துகளும் வித்தியாசமா இருக்கலாம். But for this we don't have any excuse. ஆனால் இந்த ஒரு காரியத்திற்கு சாக்கு சொல்ல இடமில்லை. There is love. அன்பு இருக்கு. Amen. ஆமென். Amen. ஆமென். This love we cannot compromise it. இந்த அன்பிலே நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி விடவே முடியாது. If you claim to be a follower of Christ, if you claim to be a disciple of Christ, if you are claiming to be a son of God, you have to love. நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவோம் என்றால், இயேசுவின் சீஷர்கள் என்று சொல்லுவோம் என்றால், இயேசுவின் பிள்ளைகள் என்று நாம் சொல்லுவோம் என்றால், அன்பு செலுத்த நாம் கடமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். Because the fruit of us being a son and daughter of God will be shown on the way we love people. ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை எது காட்டுகிறது? அன்பு என்கிற கனி நம்முடைய வாழ்க்கையிலே காட்டுகிறது. Amen. ஆமென். So may this love be with each one of you and to each one of us. இந்த அன்பு நம்முடைய ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அது பெருகட்டும், ஆசீர்வதிக்கட்டும். God bless. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.